அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? லைஃப் மாறுமா மாறாதா? அதே நிலைமையில் தான் இருப்பீங்களா? இல்லை இன்னும் பிரச்சனை அதிகமாகுமா? நம்ம என்ன எதுன்னு நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாருங்க, ஜென்ம ராசியில சனி இருந்து படாத பாடுபட்டு இருக்கீங்க. நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பிரச்சனையில் இருக்கீங்க. சதய நட்சத்திரக்காரங்க இன்னும் உச்சக்கட்டமான பாதிப்பு, 100% பாதிப்பு. யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து பாருங்க, இந்த ஜனவரி மாதம்லாம் பாருங்க, சதய நட்சத்திரக்காரங்க தான் பாதிப்பில் இருக்கீங்க. சதய நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம். ராகுட நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சதய நட்சத்திரத்துக்கு அப்படியே டிராவல் ஆகி அப்படியே உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வருவார். அவங்கவுங்க அந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி பகவான் அவங்கவுங்க அந்த அந்த சில நெகட்டிவான விஷயங்கள் அனுபவிச்சே தீருவாங்க. அவங்கவுங்க என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ, முன்ஜென்மத்துல பண்ணாங்களோ அதுக்குண்டான பலன்கள் சனி பகவான் இந்த பிறவில வாங்கி கொடுப்பார். அதான் அந்த அஷ்டம சனி, 7.5 சனியில கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான காரணம். இப்போ கும்பராசினியர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிற காரணம் என்னன்னா, முன்ஜென்ம செஞ்ச கர்ம வினைகள் தான். கர்மகாரகன் சனி, கர்மகாரகனின் தலைவன் சனி பகவான். இப்போ இந்த கர்மகாரன் சனி வந்து பாருங்க, உங்க ராசிநாதன் அவர் தான். அவர் சொந்த வீட்டுல இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சொந்த வீட்டுல இருக்க சனி ஒண்ணும் பண்ணாது, யோகத்தை கொடுக்கும், கெட்டது பண்ணான்னு சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க. சதி நட்சத்திரக்காரங்க பாதிப்புல இப்ப போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கீங்க. அடுத்து உங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமா பாதிப்பு வரும். நீங்க கவனமா தான் இருக்கணும். சரிங்களா? நிறைய பிரச்சனை, பணப்பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு. 2023 இருந்தே பாருங்க உங்களுக்கு பண பிரச்சனை. 2023ஆம் ஆண்டுல இருந்தே கும்பராசி நேயர்கள், எந்த ஒரு கும்பராசிக்காரங்களும் அவங்களோட லைஃப்ல நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ கிடையாது. கெட்ட விஷயங்கள் தான் அவங்க சுத்தி நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. தொழில முன்னேற்றம் உங்களுக்கு கிடையாது. ஒரு சில பேர் வேலையை இழந்தீங்க. இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணீங்க. அந்த வேலையில சில பிரச்சனைகள் சந்திச்சு வீட்டோட முடங்கி கிடக்கிற நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. வேலையில பிரச்சனை உங்களுக்கு. ஒரு மனுஷன் பணம் இருந்தாதான் மத்த எல்லாம் சமாளிக்க முடியும். பணம் இருந்தாதான் ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு இடத்துக்கு போய் நம்ம சுத்தி பார்க்க முடியும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், வெளியூர் வெளிநாடு போக முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம டிராவல் பண்றதுக்கு எல்லாமே பணம் தேவை. வருமானம் இல்லாம, பணம் இல்லாம வீட்டோட முடங்கி கிடக்குறீங்க. அசிங்கமானப்பட்டு நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. பணம் இல்லாதனால உங்களுக்கு யாரும் மதிக்க கிடையாது. கூட இருக்கவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. கூட இருக்கவங்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க, முதுகுல குத்துறாங்க, பழிச்சொல்லுக்கு ஆளாகுறீங்க, நீங்க அசிங்கமானப்படுறீங்க. எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கெட்ட விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. மெயினா பண பிரச்சனை, கடன் தொல்லை, தீராத கடன் தொல்லை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா கடன்காரங்க முன்னாடி அசிங்கமானப்படுறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடையாது, குழப்பமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பணம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு இக்கட்டான ஒரு பாதையை நோக்கி தான் கும்பராசிக்காரங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அது வந்து நீங்க அவிட்டமா இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, போராட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த வருஷம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப 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 கவனமா இருக்கணும். புதிய முயற்சியில ஈடுபடாம இருங்க. சரிங்களா? புதிய முயற்சியில ஈடுபட வேண்டாம். உங்களால கடன் அடைக்க முடியும்னா நீங்க கடன் வாங்கலாம். சரிங்களா? ஏன்னா கடன் வைக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 2024 கொஞ்சம் கடன் வைக்கக்கூடிய வருஷமா தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பணம் புரிதல்கள் அவங்களுக்கு தெரிய வரும். பணம் புரிதல்கள்லாம் உங்களுக்கு வரும். யார் நல்லவங்க கெட்டவங்க, யார்கிட்ட பணத்தை கொடுக்கலாம், யார்கிட்ட பணத்தை வாங்கினா, யார்கிட்ட பணத்தை கொடுக்கலாம், யார்கிட்ட பணத்தை வாங்கினா என்ன பிரச்சனை வரும், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, பணம் கொடுக்குறவங்கள நல்லவங்களா, பணம் நம்ம வந்து பணம் வாங்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எல்லாமே உங்களுக்கு இந்த சுயரூபம் எல்லாமே தெரிய வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட சுயரூபம் முழுமையா தெரிய வரும் இந்த வருஷம். அதனால கவனமா இருங்க. எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நீங்க கவனமா இருக்கணும். புதிய முயற்சிகள் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. சொந்த தொழில ஆரம்பிக்கிறேன், இந்த சொந்த தொழில் பணத்தை போட போறேன், நான் முதலீடு பண்ண போறேன், இல்லை நான் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட போறேன், இல்லை இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பணம் போட போறேன், கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், எனக்கு லாபம் கிடைச்சிரும், இந்த மாதிரிலாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். அதுலதான் நிறைய கும்பராசிக்காரங்க 2023 போய் ஏமாந்துருக்கீங்க. பணத்தை போட்டு ஏமாந்த நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குழப்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு தடுமாற்றம் இருக்கு உங்களுக்கு. கும்பராசினாலே வந்து பாருங்க நிதானமான ராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி ஸ்திர ராசி.
நிலையா இருப்பீங்க, பொறுமையா நின்று என்னதான் யோசிச்சு முடிவெடுப்பீங்க. ஆனா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால சோதனையான ஒரு காலகட்டமா போயிட்டு இருக்கு. குழம்பிட்டு இருக்கீங்க, உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு இருக்கு, அடுத்தவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க, குழம்பி தவிச்சிட்டு இருக்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால இந்த 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு சரியில்லாம போச்சு. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு வந்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருந்தாகணும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருஷம். திருமணம் எல்லாம் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் கிடைச்சாலும், இந்த மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய வருஷமா அந்த 2024 இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறத நம்ம உள்ளபடியே சொல்லிடுறோம். சரிங்களா? இல்லாததை வந்து நம்ம அப்படி இருக்கு, இந்த யோகம், அந்த யோகம் அப்படி கிடக்கும், நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம என்ன இருக்கோ, கிரகநிலைகள் என்ன கொடுக்குமோ, கிரகங்கள் என்ன கொடுக்குமோ அதை நம்ம உள்ளபடி இருக்கிறபடி சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப ஜென்ம ராசியில் இருக்க சனி பகவான் சோதனை செய்வார், உங்களுக்கு சோதிச்சு பார்ப்பார். உங்களுக்கு சில அனுபவங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அனுபவங்கள், பாடங்களை கத்துக் கொடுப்பாரு இந்த சனி பகவான். லவ் பண்ணிட்டு இருக்காங்க, கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிரிவினைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை இதெல்லாம் வருங்க. ஏன்னா ஒரு வருஷமாவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. 2023 ஜனவரி மாசத்துல இருந்தே கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை சரியில்லாம போச்சு. பிரச்சனை மேல பிரச்சனை தான், எங்க போனாலும் பிரச்சனை, சுத்தி பிரச்சனையாவே நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. யார்கிட்ட போய் பேசினாலும் பிரச்சனை வருது, யாரை போய் பார்த்தாலும் பிரச்சனை வருது. இதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. முக்கியமா சொல்ல போனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு. பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேலை இல்லாம நிறைய கும்பராசிக்காரங்க இருக்காங்க. வேலை இல்லாம கடன் தொல்லையால வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க, கடன்காரட்ட கட்டுறக்கே சரியா போகுது, பணத்தை சேஃப்டி பண்ண முடியல. கடன் வாங்கி இது பாருங்க, கடன்காரட்ட வட்டி கட்டி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே ரொட்டேஷன்லேயே கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டுறீங்க, கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பணத்தை சேர்த்தி வைக்க முடியல. இப்படியே தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. மாத சம்பளம் வாங்கினாலே கடன் அடைக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. ஒரு நிம்மதி கிடையாது, சரியான சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியல, நிம்மதியாக உங்களால் தூங்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் 2023 உங்க லைஃப் அப்படிதான் போயிட்டு இருந்தது. 2024 நீங்க மிக 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 கவனமா இருக்கணும், ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு உங்க ஜென்ம ராசிக்கு ராசி மேலேயே சனி பகவான் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திர நேர்களும் சரி, சதய நட்சத்திரக்காரங்களும் சரி, அவிட்ட நட்சத்திர நேர்களும் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், பிசினஸ் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம், வேலை எதுவும் மாத்திர வேண்டாம், இருக்கிற வேலையை காப்பாத்துங்க. புதுசா வேலைக்கு ட்ரை பண்றாங்கிறவங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். சரிங்களா? கவனமா இருக்கணும், ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய சோதனைகள் வரும். இந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல நிறைய சோதனைகள், கெட்ட விஷயங்கள், அவமானங்கள், அசிங்க அவமானங்கள், மன உளைச்சல், இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா, டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடய வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்களா? அதனால கும்பராசி நேயர்கள் கவனமா இருக்கணும். உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நல்ல யோகமான தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்க தாங்கி பிடிப்பாங்க, சமாளிப்பாங்க, பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி 6ஆம் அதிபதியோ இல்லை லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோ தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா, அந்த அதிபதிகளோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா பிரச்சனை அதிகப்படியா இருக்கும். 100% பிரச்சனைகள் இருக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, நிலைமையை சமாளிக்க முடியுமா, நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம், எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், என்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாலே நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு துல்லியமா பதில் கிடைக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லைஃப் ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலைமையில தான் இருக்குமா, இல்லை மாறுமா மாறாதா, நமக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன டைமில் வரும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பதில் தெரிஞ்சிடும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இது நடக்கும், இது நடக்காது, இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும், இப்படி இருக்காது, துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.